வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2026 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 75. அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 1 மார்க் வந்து 12 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எல்லாமே நல்லா பார்த்துருப்போங்க. பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலர் தாவரங்களில் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலர் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் தாவரங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நமக்கு இந்த பூஞ்சைகள் வாஸ்குலர் அப்படின்னா மைக்கோரைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்னு. ஆற்று நீரில் நீந்துவது கடல் நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? பிளம்பிங்கோட இடக்கை விதி, சூப்பர்சோனிக் வேகம், பதங்கமாதல், சப்மர்ஜேஷன், பாரிஸ்தாந்துவின் பயன்கள், கொட்டும் செல்கள் என்றால் என்ன? மேட்சிட்டு. கலப்படம் என்றால் என்ன? 2.4 அளவு மின்னோட்டம் மின்விளக்கு ஒன்றின் வழியே 2 மணி நேரம் பாய்ந்தால் அதன் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பை காண்க. பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. நீர்நிலை மாற்றங்கள் விளக்குக. டிண்டால் விளைவு, ப்ரௌனின் இயக்கம் ஆகியவற்றை வரைபடத்துடன் விளக்குக. அடுத்து திரவ உலோகத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. உலோக போலிகள் என்றால் என்ன? மேட்சிட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து C2H6இன் மாற்றியங்கள் எழுதுக. ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை ஏன்? மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 4 பட்டியலிடு. நீராவி போக்கின் வகைகளை விவரி. மனிதனின் உணவு பாதையினை விவரி. தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடு. நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக. 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையினை காண்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படத்துடன் விவரி. டிசி மோட்டாரின் தத்துவம், அமைப்பு, வேலை செய்யும் விதத்தை விளக்குக. போர் அணு மாதிரி, போர் அணு மாதிரியின் கூற்றுகள் பற்றி விவரி. ஐசோடோப்புகள் என்றால் என்ன? ராஜ திரவகம் வரையறு. சல்பூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது ஏன்? காரங்களின் பயன்கள் 4 எழுதுக. சைலம் கூறுகள் பற்றி எழுதுக. மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை? IUC என்றால் என்ன? வாழ்த்திற்கு ஏற்றாற் போல் வௌவால்கள் எவ்வாறு தகவமைத்துக் கொள்கின்றது? இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2026 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணுறதா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஷோ அவுட் ஆகிட்டு இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நீராவி போக்கின் வகைகளை விவரி. மனிதனின் உணவு பாதையினை விவரி. தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2026 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு. இதில் 1 மார்க் வந்து 12 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. 9th ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் பாருங்கள், நமக்கு 2 மார்க் கொஷின். நிகழ்த்துதல் என்றால் என்ன? மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள், வேகம், திசைவேகம், ஒப்பீடு, மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள், சூப்பர்சோனிக் வேகம் என்றால் என்ன? மேட்சிட் இருக்கு, சரியாக தவறாக கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நிரப்புக. CCl4 நீரில் கரைவதில்லை, ஆனால் NaCl நீரில் கரைக்கிறது, காரணம் கூறு. நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக. மிதத்தல் விதியினை கூறுக. AC மின்மாற்றியின் படம் வரைந்த பாகங்களை குறிக்கவும். துணைக்கோள் என்றால் என்ன? துணைக்கோள்களின் 2 வகைகள் யாவை? நவீன தனிம வரிசை அட்டவணையின் ஏதேனும் 4 பண்புகளை குறிப்பிடுக. அமிலங்களின் பயன்கள் 4 எழுதவும். மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 4 பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்கண்ட உப்பின் ஏதேனும் ஒரு செயல்பாட்டை எழுதுக. சோடியம், இரும்பு, அயோடின், கால்சியம். தேனுடைய மருத்துவ பண்பை பட்டியலிடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி வந்து காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மில்லிமீட்டர் வினாடி -1 கண்ணாடியில், 2 × 10⁸ மில்லிமீட்டர் வினாடி -, எனில் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. அதேமாதிரி வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக. பல்வேறு உணவு சேர்க்கையின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை எழுதுக. இதில் 7 மார்க் எப்படி கொடுக்குறாங்கன்னா, மேலே எழுதக்கூடிய 3 பாயிண்ட்டுக்கு 3 மார்க்கு, பல்வேறு உணவு சேர்க்கையின் பெயர்களுக்கு 4 மார்க்கு. அடுத்து பாருங்கள், ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 2 மார்க்கு. மண்புழு உரமாக்குதலுக்கு பயன்படும் கரிம மூல ஆதாரங்கள், இதுக்கு 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வைரம் கிராஃபைட் வேறுபாடுக்கு 5 மார்க்கு. ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியும் நெகிழியின் ஆபத்தானவையை, இதுக்கு 2 மார்க்கு.
அதே மாதிரி இந்த இடத்துல பாரிஸ்டாஞ்சோட பயன்கள் இப்போ 5 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 3 பாயிண்ட் எழுதிங்கன்னா 3 மார்க்கு. அயனி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதில் ஒரு 5 பாயிண்ட் இருந்தால் 4 பாயிண்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி பல்லை ஆராய பல் மருத்துவர் குழியாடியினை பயன்படுத்துகிறார்கள் ஏன்? இது 3 மார்க்கு. கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடையினை அணிவதை விரும்புகிறார்கள்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு. அதிர்வரும் பொருட்கள் டேஸ் உருவாகும், இதுக்கு 1 மார்க்கு. ஸோ 7 மார்க்லேயே இப்படி மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து வேலிடேஷன் பண்ணுவாங்க. பூமியில் வாழ்வதற்கு காரணிகள் யாவை? பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நன்மைகளை விவரி. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2026க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய சயின்ஸ் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2026. அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்.